போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன் ஆழம் உழுது போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன் காலத்துல பருவமழை பெய்யவும் இல்ல காலத்துல பருவமழை பெய்யவும் இல்ல எங்க கஷ்டம் பார்த்து கடவுள் கூட கண்ணை திறக்கல எங்க கஷ்டம் பார்த்து கடவுள் கூட கண்ணை திறக்கல ஆழம் உழுது போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன் ஆழம் உழுது போட்டேன் ஆட்டூரமும் நல்லா போட்டேன் ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுவ 2 மாடு வாங்கி ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி உழுவ 2 மாடு வாங்கி வட்டி பணம் கட்ட கூட நெல்லு விளையல வட்டி பணம் கட்ட கூட நெல்லு விளையல எங்க சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில கேட்கறாங்க எங்களுக்கு அந்த ஷேர் டிவிடெண்ட் பல பணங்கள்லாம் வர வேண்டியிருக்கு அது செங்கல்ராயனுக்கு பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமாக கரும்பு சாகுபடி செய்து ஆற்காடு உள்ளிட்டு மல்லூர்பேட்டை உள்ளிட்டு வேங்கூர் உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் செங்கல்ராயன் கூட்டுறவு சக்கர ஆலைக்கு தான் நம்ம கரும்பு சப்ளை பண்ணுவோம் 2010-11 வாக்குல இங்க இருக்கக்கூடிய பண்ணாரி சக்கர ஆலை என்பது முதலாக சென்னை சுகர்ஸ் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டது. அப்பொழுதே நாம கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தோம். பெரிய சவளை சக்கர ஆலைக்கு உட்பட்ட எந்த கோட்டங்களையும் பண்ணாரி ஆலையோடு இணைக்கக்கூடாது என்று நாம ஒரு 300-500 விவசாயிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். எங்க தீர்மானம் வாசிக்கக்கூடிய ஏகேபி ரஜினி அவர்கள் கூட சென்னை நீதிமன்றத்தில் செங்கல்ராயனுக்கு உட்பட்ட கோட்டங்களை பண்ணாரி ஆலையோடு இணைக்கக்கூடாது என்ற விஷயங்கள் உட்பட சென்னை நீதிமன்றத்தில் வழக்குகளாக கொடுத்தார்கள். ஆனால் அதை மீறி இன்றைக்கு ஒரு 10 டிவிஷன் என்பது இந்த சென்னை சக்கரை ஆலை சுகர்ஸ் அதுக்கடுத்துதான் பண்ணாரி 5 என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேங்கூர் டிவிஷன், திருப்பூர் டிவிஷன், திருப்பாலப்பங்கல், அதுக்கடுத்துதான் எறையூர்ல ஒரு பகுதி இது உட்பட இங்கே கரும்பு சப்ளை செய்யப்படுகிறது. இது இல்லாமல் விழுப்புரம் மாவட்டத்தில் முகையூர் கோட்டம், மணமுண்டி கோட்டத்திலிருந்து கரும்பு சப்ளை செய்யப்படுகிறது. திருவண்ணாமலையில இருந்து அதுக்கடுத்துதான் வெறையூர், அண்டமலை டிவிஷன் வந்து கரும்பு சப்ளை செய்யப்படுகிறது. கள்ளக்குறிச்சி இன்னொரு பகுதியில் மல்லூர்பேட்டை கிழக்கு, மல்லூர்பேட்டை மேற்கு பகுதியிலிருந்து கரும்பு சப்ளை செய்யப்படுகிறது. ஏறக்குறைய இந்த சக்கர ஆலையில் மட்டும் 40,000 to 50,000 விவசாயிகள் இருக்கிறார்கள். இது இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தரணி சக்கரை ஆலை போடு கரும்பு கொள்முதல் செய்யறாங்க. திருவண்ணாமலை தரணி ஆலைக்கு சர்க்கரையை கரும்பு கொள்முதல் செய்யப்படுகிறது. நம்முடைய மாநில தலைவர் சொன்ன மாதிரி வருஷத்துல 2 மாசம் மட்டும்தான் இந்த சக்கரை ஆலை இயங்காது. 12 மாசத்துல 10 மாசம் அறுவடை செஞ்சு கரும்பு அறுவடை என்பது நடந்துகிட்டே இருக்கும். அநேகமாக அதுக்கு முந்தின ஆண்டுல 11 லட்சம் 13 லட்சம் என்று தமிழகத்தில் மிக அதிகமாக கரும்பு அறுவடை செய்யப்பட்ட ஆலைகளில் ஒன்று திருக்கோவில் சக்கரை ஆலை. அதுக்கடுத்துதான் இப்ப கரும்பு சாகுபடி பரப்பு குறைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில 7 to 8 டன் அளவுக்கு தான் இன்றைக்கு கரும்பு அறுவடை என்பது செய்யப்படுகிறது. அநேகமாக கடந்த 1 வார காலமாக 10 நாட்களாக நான் பழனிசாமி அவர்கள், பொன்னுசாமி தலைவர், மாநில தலைவர் உள்ளிட்ட கிரிதர் பிரசாத் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், ஒரு 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த ஆலைக்கு உட்பட்ட எல்லா கிராமங்களிலும் ஒரு 10-12 நாட்கள் நேரடியாக கரும்பு விவசாயிகளை சந்தித்தோம். 1-2 இல்ல 1000 விவசாயிகளை குடும்ப பிரசாரம் திருக்கோயிலுடைய பண்ணாரி சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகளுக்கு சம்பந்தமாக கரும்பு 1 டன் கரும்புக்கு ஒன்றிய அரசாங்கம் 5,500 ரூபாய் விலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே ஆட்சியிலே இருந்த அதிமுக ஆட்சியில மாநில அரசு எஸ்ஏபி அறிவித்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். 30 வருஷம் தமிழ்நாட்டில் அமுலில் இருந்த எஸ்ஏபியை ரத்து செய்துட்டு வருவாய் பங்கீட்டு முறை சட்டத்தை கடந்த ஆட்சி கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்ததுனால எஸ்ஏபி கிடைக்கல. 30 வருஷமா அனுபவித்ததை கைவிட்டாங்க. அப்ப உற்பத்தி செலவை கணக்கிடுகிற முறை இருக்குல்ல இந்தியாவில், அதுலதான் பிரச்சனை இருக்கு. மோடி 2016 நாடு முழுவதும் அவர் வளம் வந்தார். நாடு முழுவதும் வளம் வந்த மோடி விவசாயிகிட்ட ஒரு உறுதி கொடுத்தார். என்ன உறுதி கொடுத்தார்? நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயி விளைவிக்கிற பொருளுக்கு கட்டுப்படியாகிற விலையான டாக்டர் எம் சாமிநாதன் அவர்கள் பரிந்துரை செய்த உற்பத்தி செலவுடன்
50% சேர்த்து விலையை அறிவிப்பேன். அப்படி அறிவிப்பதன் மூலமாக விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகும் சொன்னார். வருமானம் எவ்வளவு? 2 மடங்கு ஆகும் சொன்னார். 2014 போச்சு, நீங்க 2015 ஆச்சு. 11 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா கரும்பு விவசாயிகளுடைய ஆகும் நாள் வரும் உரிமை போரில் இல்லை